கடவுளை பற்றி உங்ககிட்ட யாரும் சொல்லாத உண்மையை நான் இப்போ உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன். ஒரு விஷயம் சொல்லட்டா, நாம் தினமும் கடவுளை வழிபடுறோம். ஆனால் அந்த கடவுள் யார், அவங்க எங்கே இருக்காங்கன்னு கொஞ்சமாச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒவ்வொருத்தவருக்கும் ஒரு கடவுள் இருக்கும். அது வேறு வேறு வடிவத்துலேயும் தெரியும். ஆனால் உண்மையாக பார்த்தா எல்லா கடவுளும் ஒரே சக்தியின் வெளிப்பாடு தான். காடுன்னு சொல்கிறோமே, கடவுள்னா காடுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த காடுங்கிற வார்த்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? அது பழைய ஜெர்மன் வார்த்தையிலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது காட், அதுலேருந்து தான் அது வந்திருக்கு. எல்லா மதத்திலும் கடவுள் ஒளியோட ஒப்பிடப்படுகிறார்னு சொல்கிறாங்க. அதாவது அறிவு, ஆன்மீகம், உண்மை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, சிவபெருமான் அழிப்பை குறிக்கிறார். ஆனால் அந்த அழிப்பிலேயே புதிய வாழ்க்கை தொடங்குது. விஷ்ணு காப்பாற்றுபவர், பிரம்மா படைப்பை உருவாக்குபவர். இதுதான் பிரபஞ்சத்தின் சமநிலை. விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் ஒரு வாட்டி சொல்லியிருக்கார், இந்த பிரபஞ்சத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் சொல்கிறேன், கடவுள் வேற எங்கேயும் இல்லை, உங்கள் உள்ளத்தில் தான் இருக்கார். கண்களை மூடுங்க, அந்த ஒளியை உங்கள் உள்ளத்தில் உணருங்க. ஓகேவா? அதுதான் கடவுள். ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. அப்படி உங்களுக்கு கடவுள் பிடிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம்.